வாவ் ஏய் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எது அழகா இருக்கு? இது நல்லா இருக்குல்ல? பாக்ஸாவா வேணும் உனக்கு? Black எடுத்துக்கிறேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் டே நடத்துனாங்க. பை அங்கே வந்து பாருங்க. பை. ஆக்சுவலாக சாட்சி வந்து கேம் ஸ்டால் தான் போட்டிருந்தா. அன்றைக்கி வந்து எங்கள் மாமாவும் அக்காவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து விசிட் பண்ணாங்க ஸ்கூலில். பொண்ணு போட்டிருந்த கேம் ஸ்டால் வந்து என்னன்னா, இந்த ஒரு லேடி மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஜுவல்லரி எதுவுமே நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஈவன் பொட்டு கூட இருக்காது. நம்ம வந்து பொட்டு இந்த ஜுவல்லரி இதெல்லாம் வந்து நம்மளே ஏதாவது சார்ட்டில் வரைஞ்சி வச்சுட்டு வரவங்களுக்கு வந்து அந்த பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை அவங்க மேட்ச் பண்ணணும். அதுதான் அந்த கேமு. டாடி விளையாண்டுட்டு இருக்காங்களா? சரி ஆண்டிட்டு தோடு கொடு. நீலா 10 ரூபா கொடுத்தீங்களா? ஐயோ 2 கட்டானா போச்சு. வாவ் இங்க பாரு. அப்படியா? இது விழும் பாரு. இப்ப விழுகாது. கீழே விழுகுமா? நல்லா பொட்டால லிப்ஸ்டிக் போட்ட ஒரே ஆள் எந்த ஆங்கிள் வேணாலும் எடுங்க, மாத்தி மாத்தி போடலாம். பெரிய வீடு என்னவோ கரெக்ட் தான். தெரியுதான்னு செக் பண்ணிக்கோ கண்ணு. ஏ ஒரு காதுல வச்சுட்டேன். அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு. சாட்சி மட்டும் இல்லை, அவள் ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களும் செம்மையாக ஸ்டால் போட்டிருந்தாங்க ஃபுட்டுக்கு. அப்புறம் வந்து நிறைய கேம் ஸ்டாலு, நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி சாரீ, அப்புறம் வீட்டுக்கு தேவையானது, பாத்ரூம் ஐட்டங்கள், அப்புறம் வந்து ஜுவல்ஸு, அப்புறம் வந்து ஹெல்த்து சம்மந்தமாகவும் கூட ஸ்டால் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கூட போடலாமா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு ஆர்வமாக ஒவ்வொருத்தரோட ஸ்டாலும் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. ஜுவல்லரிலாம் வந்து பசங்களே மேக் பண்ணி அவங்களே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதான் ஃபைனலா கண்ட? எத்தனை சான்ஸ்? ஐயோ 3 சான்ஸ் முடிஞ்சதா? ஐயோ நமக்கு மேக்கப் பண்ணி விடுறது, மெஹந்தி போடுறது, அப்புறம் ஃபுட்டு நமக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடலாம். வெளியிலேருந்தும் ஸ்டால் போட்டிருந்தாங்க, பசங்களும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து நமக்கு நம்ம ஹோமு, கிச்சனு, நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கூட ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்ற ஐட்டங்களில் எல்லாமே இருந்தது, குலோப் ஜாமுன்லேருந்து எல்லாமே. அப்புறம் வந்து உங்களுக்கு ஜுவல்லரிலாம் பசங்களே மேக் பண்ணி இந்த ப்ரேஸ்லெட்டு, இயரிங்ஸு எல்லாமே ஹேண்ட்மேடு எல்லாமே அவங்களே செஞ்சு அங்கே சேலுக்கு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பாத்ரூம் ஐட்டங்கள், ஃப்ளோர் கிளீனிங் எல்லாமே இருந்துச்சு அங்கே. நான் சும்மா எல்லாமே பார்த்தேன். சாரீஸு, பிக்கலு, அந்த மாதிரி நிறையவும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. என்ன வேணுமோ எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஆண்டர்ப்ரனர்ஷிப் டேல வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களோட ஸ்டாலை அவ்வளோ ஆக்டிவேட்டாக, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த திங்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணி இது பண்ணி பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. கேக்கு, ஹோம்மேடு கேக்கு. மித்ரா என்ன ஸ்டாலு?
என்னடா சாப்பாடும் இருக்கு இதுவும் இருக்கு. என்ன சாப்பிட? இந்த ஸ்டால்லாம் பார்த்தா மெஹந்தி, நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கீ செயின் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. கஸ்டமைஸ் பண்ணி அப்போவே பண்ணுற மாதிரியெல்லாம் நிறைய ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. வாய்ஸ் பிரேஸ்லெட் சாட்சிக்காவது ஒரு எது அழகா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ. காசு கொடுத்தாச்சு. ஐயோ போச்சு. ஐயோ தள்ளியே விட்டுட்டீங்க. சாப்பிடாம இருக்கா? அங்க பாருங்க ரிங். ஓ ரிங். சூப்பர். பின்னாடி போங்க அந்த கம்ப்யூட்டர். நான் உங்க மேல ஏறினேன். அது கலையணும். நான் எதை எடுக்க? இல்ல எது அழகா இருக்கு? இது நட்டலாம். ஏய் சூப்பர். ஏய் சூப்பர். விட்டத பிடிச்சாச்சு. Thank you. எங்க ஆன்ட்டியோடதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிரணும் சரியா? ஆமா அது நீ ஆன்ட்டியோட சாமு டைம்ஸ் சேனல்ல போய் எப்ப வேணா பார்க்கலாம். இருக்கும் எப்பயுமே. நீ பெரிய பையனானவரை இருக்கும். பொங்கலுக்கு யாருமே ஆமா பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டோம். வருஷம் வருஷம் போடுவாங்க. இப்ப போடல. அங்கிள் விளையாடுறாங்க. என்ன சொல்றியா? என்ன விளையாடணும்? இந்த கடையில உட்காருங்க. அப்படியா? சரி சரி ஓகே. பாயாசம் வேண்டாம். நீங்க பாயாசம் நீங்க இது. ஐயோ சாரிடா. அஞ்சு பீஸ் 20 rupees. 20 rupees. வாவ் சூப்பர். வாவ். இப்போ அந்த ப்ளூவை கொண்டு வா. வெளியில போயிடும் இல்லாட்டினா. ஸ்லோவா போடு. ஸ்லோவா சாட்சி. வெரி நைஸ். எல்லாம் விழணும். ஏய் சூப்பர். Thank you. வெல்கம். சரி ஓகே ஓகே. சரி நான் அந்த பர்பிள் எடுத்து. இல்ல இந்த பிளாக் எடுத்துக்கிறேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சாமோ இது வாங்கியிருக்கேன். இவரும் இது வாங்கியிருக்காரு. கஸ்டமர் பிடிச்சிட்டோம். இது அமிங்கிட்டு. இது நல்லா இருக்குல்ல? அது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? அப்ப நீ அந்த கீ செயினையும் அதிலே போட்டு கொடுத்துருக்கேன் தானே? இல்ல இது வந்து இந்த பூண்டு மட்டும் தான் நான் வாங்கிட்டேன். எனக்கு அது இல்ல இது.
எங்க போட்டுறாங்களா? ஏய் ஆமாதோடா சின்ன பொண்ணு. 1 2 முதல்ல எண்ணி பார்த்து. அப்படியா? ச்சே. தெரியக்கூடாது சுத்தமா. போட்டோ எடுங்க இத. ஏய் ஆல்ஃபினா நீ ஆடுறது பார்க்கவே இல்ல. சமையல தெரியுதா? தெரியல. தெரியக்கூடாது. பர்றா. ஓகேவா? ஓகே. பை பை பை. சாரி பிசினஸ் சரியில்லை. இது கொடு நெக்லஸ் கொடு. குடு குடு நெத்தி சுட்டி. வாவ் சூப்பர். அழுகுது போ. அழுகுதுப்பா. அதுக்கு மூக்கு ஏற்கனவே இருக்கு மித்ரா. அப்படி இப்படிமா சுற்றி கொஞ்சம் ஸ்டால்லாம் போய் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஸ்டால் இருந்துச்சு. அப்புறம் வந்து பசங்களுக்கு டேலண்ட் ஷோன்னு தனியாக வேறு நடத்திட்டு இருந்தாங்க. அதில் டான்ஸு, பாட்டு, காமெடி, ட்ராமா அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. சாக்ஷி கூட வந்து சாங்லாம் பாடினா. அப்படியா? இருடா கொஞ்சம் இருக்கு. இருக்கும்போது ஒன்றும் பேசுவேன். பஸ்ல போனது நீங்களா? கை காமிச்சேன் அண்ணன் கிட்ட வேற சொன்ன டிரைவர் மகாபிரபு போறாரு. சாக்ஷி அவள் ஸ்டால் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற ஸ்டால்லாம் விசிட் பண்ணி அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அவளுக்கு பிடிச்ச கேம்லாம் விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணா. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நாங்கள் ஸ்கூலில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக ஸ்கூல் டைம் தான் அவளுக்கு அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் டேவும். அன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. அவளும் என்ஜாய் பண்ணா, நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நிறைய நாங்கள் வின் பண்ணியும் வாங்கினோம், அவளும் வின் பண்ணி வாங்கினா. அப்புறம் ஸ்டால்லாம் இருந்துச்சு. அங்கே புக் ஸ்டால்லையும் வந்து நான் ஒரு புக் எடுத்தேன், ஸ்டோரி புக் மாதிரி சாக்ஷிக்காக. மேம் நான் உங்களை எடுக்கிறேன். அம்மா நீ 20 ரூபீஸ் கொடுத்தல. 20 ரூபீஸ் கொடுத்தல. சரி. என்னது இது? நெயில். சூப்பர்டா. எங்க வாங்குன? எலினா கிட்ட இருந்து. சரி. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பசங்க, நெய்பர்ஸ் எல்லாம் இருந்தால் எல்லோரும் நல்லா ஜாலியாக இருந்தோம். நம்ம அவங்க ஸ்டாலுக்கு போகிறதும் அவங்க நம்ம பசங்க ஸ்டாலுக்கு வரதும் இப்படி தான் அன்றைக்கி பொழுது போச்சு. தெரியும். அவங்களோட ஸ்டாலா? ஆமா எல்லாம் ஹேண்ட்மேடா. நானே ஏதாவது ஒரு சாரி எடுத்துருப்பேன்ல. அழகா இருக்கு. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சா மேம்? சரி சரி. இது வந்து இது பார்டர் பிடிச்சிருந்துச்சு. இது லக்கி டிப்னு ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம மற்ற ஸ்டாலுக்கு போகிறப்ப நம்ம பசங்களோட நேமை எழுதி அந்த ஸ்டாலில் இருக்கிறவங்க நம்ம கொடுத்தா நம்ம அந்த லக்கி டிப்பில் போடுவோம். நான் நிறைய போட்டேன் சாக்ஷிக்கு, ஏன்னா நிறைய ஸ்டால் விசிட் பண்ணதுனால. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து அந்த டேலண்ட் ஷோ தான் சைடில் நடந்துட்டு இருந்தது. இது பார்த்துக்கிட்டே தான் எல்லாருமே சைடில் எல்லா ஸ்டாலுக்கும் போயிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து டான்ஸு, பாட்டு, ட்ராமா, காமெடி, ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்தது. இது சாக்ஷி வந்து பாட்டு தான் பாடினா அவள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ராம் முடிய அவங்க பசங்கள்லாம் ஃபினிஷ் பண்ண எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ரொம்ப பசிக்குது, லஞ்சே சாப்பிடாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3:30 கிட்ட பர்கர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாலில் தான் வந்து பர்கரு அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்குல்ல அதுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து இந்த சாப்பிட்டுட்டு கிளம்புனதுனால நாங்கள் லாஸ்ட்டாக கிளம்புனோம். இதுதான் வந்து வீட்டில் வந்து நாங்கள் அன்றைக்கி வின் பண்ணி வாங்கினது, அதுக்கப்புறம் அங்கே சேல் பண்ண இடத்துல வாங்கினது, பசங்கக்கிட்ட எல்லாம் அந்த கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதை தான் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. சாக்ஷி அவள் வாங்கின நெயில் ஆர்ட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தா.
சாக்ஷி இந்த ஸ்கூலில் சேர்ந்து இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டே வருது. அவளும் நல்லா என்ஜாய் பண்ணா. ஆண்டர்ப்ரனர்ஷிப் டேனா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டா. பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவிட்டிலாம் வைக்கிறது வந்து அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மவுமே போய் பசங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வந்து பசங்க நல்லா இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்களே, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்காங்களேன்னு பார்த்து சந்தோஷப்படுறோம். எல்லாருக்குமே வந்து பின்னாடி ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணுறது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் டேலாம். ஒரு ஸ்டால் போடுறதுக்கு எவ்வளோ திங்ஸ் வாங்குகிறோம், அதுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணோம், எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது உண்மையிலே வந்து ஒரு நல்ல இது தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சாக்ஷிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லாவே அவளும் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒவ்வொரு பசங்களோட ஸ்டாலும் விசிட் பண்ணி அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நானும் பார்த்தேன். உங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து பசங்களோட ஸ்டாலு, பசங்க எவ்வளோ தூரத்துக்கு இதாக இருந்தாங்க, என்ன ஸ்டால்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதிலேருந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.